ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே மிஷா கிச்சன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வடை ரெசிபி பார்க்கலாம். 2.5 கப் அளவு அரிசி மாவு, 1 கப் மைதா மாவு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன், புதினா கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வடை. ஒரு 4 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் புதினா கொத்தமல்லி, அரிசி மாவு, மைதா மாவு, உப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடாக இருக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க, ரொம்ப நிறைய ஊற்றிக்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சாஃப்டான டோவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸி நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஒரு 40 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு இதை மாதிரி ஷேப் எடுத்து தட்டி வச்சுக்கலாம். தட்டி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சி, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துடலாம். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம தட்டி வச்சுருக்க வடையெல்லாம் 1 by 1 சேர்த்து அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு கிளறாதீங்க. ஒரு சைடு அப்படியே செவந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஓகேங்களா. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா. செவந்து வந்தோன்னே நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வடை, குட்டீஸும் விரும்பி சாப்பிட்டாங்க. பருப்பு வடை, உளுத்த வடை கூட புட்டு ஓடி போயிடுங்க. இது டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.